விஜய் வந்து பொலிட்டிக்கலி அன்ஃபிட் அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து அதிகமாக பகிரப்பட்டது. இன்னொரு விஷயம், நீங்க இந்த சூழல்லையும் அவருக்கு ஒரு சப்போர்ட் இருக்கதையும் பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசியிருந்தீங்க. அதுவும் அதிகமாக பகிரப்பட்டது. மிகுந்த எச்சரிக்கையுடன் பார்க்க வேண்டியது, விஜயோட ரசிகர்களை தாண்டி விஜயோட வருகையை விரும்பக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். வெறும் சினிமா ரசனையின் பார்ப்பட்டல்ல, அதை தாண்டியும் விஜயோட சினிமாவை பெரிய அளவில் ரசிக்காதவர்களும் கூட அதை விரும்புபவர்களாக இருக்கிறார்கள். இது அடிப்படையில் திமுக மேலே இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு. நான் எம்ஜிஆரை பார்த்துருக்கேன், ஜெயலலிதாவை பார்த்துருக்கேன். எம்ஜிஆர்லாம் இவ்வளோ க்ரௌட், இதை விட பெரிய க்ரௌடில் வரும்போது பெரிய கூட்டம் இருக்குன்னா இப்படி கையை காமிச்சா நிற்கும், அல்லது வந்து அமைதியாக நிற்பாங்க. ஜெயலலிதா அதெல்லாம் எதுவும் வேணாம், அப்படி திரும்பி ஒரு பார்வை பார்த்தா சைலண்டாக ஆகிடுவாங்க. இங்கே இவர் சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க யாருமே. இவர் சொல்லவும் மாட்டேன், சொல்லவே இல்லை. இவர் வாயிலிருந்து அந்த படி ஒரு வார்த்தை வரல. அவர் ரசிக்கிறார். க்ரௌடை பார்க்கும்போது இது 42 பேர் செத்தான்றது ரொம்ப எண்ணிக்கை குறைவு. 100 கணக்கில் போயிருக்கும். இறைவன் அருளால் நமக்கு அது அவ்வளோ பெருசாக போல. 42 முடிஞ்சு போச்சு. விஜயோட அந்த பேச்சை பார்க்கும் பொழுது மனநிலையாகவே இதை ஏற்றுக்கொள்ற மனநிலை இருக்கிற மாதிரி தெரியல. அவருடைய உடல் மொழியும் அவர் பேசிய விஷயங்களை பார்க்கும் பொழுது அதற்கு முன்னாடி வரைக்கும் சரி, அவர் பாவம் என்ன பண்ணுவாருங்கிற மாதிரி நினைச்சிருந்த ஒரு சாஃப்ட்காரோட அணுகிய அரசியல் கட்சி தலைவர் உட்பட பொதுமக்களுமே கோபம் ரெட்டிப்பானதை நான் பார்க்குறோம். ஸோ இந்த அடிப்படையாகவே இப்படி ஒரு மனநிலை இருக்கிறது அரசியலுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு நினைக்கிறீங்க? அஜித் குமார்னு ஒரு இளைஞர், இப்போது ப்ரைவேட் செக்யூரிட்டி கார்டு, போலீஸ்காரன் அடிச்சு கொண்டான் அவரை. அந்த இளைஞனோட தாயாரிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது ஐம் சாரிமான்னார். ஒரு நாட்டின் முதலமைச்சர் அவர் மன்னிப்பு கேட்குறாரு. நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகுது? 1.5 வருஷம் இருக்குமா? அதை இவர் வந்து மன்னிப்பு மட்டும் கேட்டால் போதுமான்ட்டு வேற பேசி ஆணவமாலாம் பேசினார்ல. இப்போ இவருக்கு அது என்ன? இதில் விஜயை விட நம்ம கவலைப்பட வேண்டியது விஜயை கொண்டாடுகின்ற சமூகத்தை பார்த்து தான். கரூர் பேரிடர், கரூர் பேரழிவு கொடுத்திருக்கக்கூடிய அரசியல் செய்தி, பொலிட்டிக்கல் மெசேஜ் என்னன்னா, மினிமம் நம்பர்ஸ் ஃபார் ஃபார்மிங் அ கவர்மெண்ட். அந்த 118 தனியாக கூட்டணி இல்லாமல் திமுக 118 மேஜிக் நம்பர் வாங்கி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது அறவே பறிப்போய் இருக்கிறது. டிஎம்கேக்கு எதிராகவும் வந்து இந்த இன்சிடென்ட் பெரிய அளவில் போயிருக்குது. ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிறகு விஜயோட பாப்புலாரிட்டி ஒரு எழுமுனை அளவு கூட குறையவில்லை. நம்ம நினைக்கிறோம் பத்திரிகையாளர்கள், அறிவிச்சிகள், நம்ம அந்த வீடியோ பார்த்ததற்கு பிறகு பல மக்களும், அவர் எஸ்பெஷலி முன்னாடி சாப்பிட்டு அணுகுனவங்க கூட அவரோட இந்த வீடியோவுக்கு பிறகு பலரும் எதிராக பேசுறதை பார்க்குறோம். அது யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து அறிவிஜீவிகள், பத்திரிகையாளர்கள் அந்த தளத்தில் இருக்காங்க. விஜயோட செல்வாக்கு அப்படியே தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அது சற்று கூடியிருக்கிறது என்று கூட சொல்லலாம். செந்தில் பாலாஜியோட பிரஸ் மீட்ல என் பேரை சொன்னதும் செருப்படிச்சு அடிச்சான்னு சொன்னீங்க. இல்ல, அதுக்கு முன்னாடி எங்க செருப்பு வந்திருக்குன்னு சொல்றாரு. அவங்க தரப்பிலிருந்து விளக்கங்கள் கிளியரா இருக்கு. சைத்திட்டம் தீட்டுறன்னு சொல்லக்கூடிய விஜய் தரப்பில் இருந்தோ கட்சியில் இருந்தோ அவங்க தொண்டர்கள்ட்ட எந்த ப்ரூஃப்மே இல்லை. டிஎம்கே இஸ் ஆன் டிஃபென்சிவ் மோட். ரொம்ப பெக்யூலரான ஒரு சுச்சுவேஷனை டிஎம்கே டீல் பண்ணுது. அவங்க இதுக்கு முன்னால் எம்ஜிஆர், ஜெயலலிதாவை கூட இப்படி டீல் பண்ணதில்லை. ஏன்னா எதிரி வந்து ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஃபைட் டு த ஃபினிஷ் வந்து பட் லைன்ஸ் வேர் ட்ரான். எதிரி தெளிவாக இருந்தாங்க, அடிக்கலாம். இங்கே வந்து மக்கள் விஜய் பக்கம் நிற்கிறாங்க. இன்ஃபேக்ட் முதலமைச்சரோட வீடியோ ரொம்ப ஸ்டேட்ஸ்மேன் டைப்பான வீடியோ. ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு செயலை முதலமைச்சர் செய்திருக்கிறார். ஏன்னா அவர் வந்து சீப் பாலிடிக்ஸ் பண்ணலை. அவர் ஒரு வார்த்தை அழகாக சொன்னார். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர் இறந்து போவதை, கொல்லப்படுவதை விரும்ப மாட்டார். அது ரொம்ப கரெக்ட் ஆக்சுவலாக. அது மூலமாக அவர் மெசேஜ் என்னன்னா, இப்போ நான் பழி வாங்குற உணர்ச்சிலாம் எனக்கு கிடையாது, நான் வந்து நீ தான் செஞ்சேன்லாம் நான் ஒன்றும் சொல்லலை. மாறாக விஜயோட வீடியோ இன்னும் சொல்ல போனீங்கன்னா வந்து அது ரொம்ப தற்குறித்தனமாக தான் இருந்தது. வணக்கம் சார். வணக்கம். கரூர் அந்த துயர சம்பவத்திற்கு பிறகு நீங்க கொடுத்த நேர்காணல்கள்ல ஒரு 2 விஷயம் வந்து அதிகமா சோசியல் மீடியால பரவுச்சு. ஒன்று, விஜய் வந்து பொலிட்டிக்கலி அன்ஃபிட் அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து அதிகமா பகிரப்பட்டது. இன்னொரு விஷயம், நீங்க ஒட்டுமொத்தமா டீட்டெயிலாக பேசியிருந்தா கூட அதுல நடுவில் ஒரு ஏரியா, இந்த சூழல்லையும் அவருக்கு ஒரு சப்போர்ட் இருக்கதையும் பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசியிருந்தீங்க. அதுவும் அதிகமாக பகிரப்பட்டது. எஸ். இந்த 2வது விஷயத்தை நம்ம பேசலாம். உண்மையாகவே இந்த சூழலிலும் அவருக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படின்னா, அந்த சப்போர்ட் பண்றவங்க ரசிகர்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம். ரசிகர்கள் அப்படி தான் இருப்பாங்க. அதையும் தாண்டி வெளியே இருந்தும் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, அது நிஜமா இருக்க பட்சத்துல அந்த மனநிலையை எப்படி பார்க்கறது? அது ஒரு அறிவின்மையா, இல்ல இது ஒரு துதிபாடலா, வன்மமா? இது என்ன மனநிலை முதல்ல? அது விஜய் இஸ் த சிம்டம், நாட் த டிசீஸ். விஜய் நோயின் அறிகுறி, விஜய் நோய் அல்ல. ஒரு விதத்தில் பார்த்தால் விஜயை விட நாம் மிகுந்த எச்சரிக்கையுடன் பார்க்க வேண்டியது, ஆபத்தானவர்கள் என்று நான் சொல்ல முடியாவிட்டாலும் எச்சரிக்கையாக நாம் அணுக வேண்டியது, நாம் ஆராய வேண்டியது, விருப்பில்லாமல் அதை என்னவாக இருக்கிறது என்று ஆராய வேண்டியது விஜயை ஆதரிக்கக்கூடியவர்களை. இதில் அந்த விஜயோட ரசிகர்களை தாண்டி விஜயோட வருகையை விரும்பக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். வெறும் சினிமா ரசனையின் பார்ப்பட்டல்ல, அதை தாண்டியும் விஜயோட சினிமாவை பெரிய அளவில் ரசிக்காதவர்களும் கூட அதை விரும்புபவர்களாக இருக்கிறார்கள். இது அடிப்படையில் திமுக மேலே இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு, 2 திராவிட கட்சிகள் மேலேயும், மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவர்கள் மீது, 2 திராவிட கட்சிகள் மீது, குறிப்பாக திமுக மீது இருக்கக்கூடிய வெறுப்பு.
ஆளும் கட்சியின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு, ஆன்டி இன்கம்பன்சி, இது நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. இந்த ஆதரவு என்பது இவ்வளவு தூரம் ஒரு பெருந்துயர் நிகழ்ந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நான் முதலாக இந்த சம்பவம் நடந்த 2 நாள் புதிய தலைமுறை கொடுத்த பேட்டியில் சொன்ன முதல் வாசகமே திஸ் இஸ் த ட்ராஜடி வெயிட்டிங் டு ஹேப்பன், நிகழ காத்திருந்த பேரழிவு இது. அவருடைய முதல் 2 வாரங்கள் நடந்த கூட்டங்களில் இல்லாத ஒரு பிரச்சனை 3வது வாரத்தில் வந்திருக்குது. அந்த 2 வாரங்களில் வராது தான் ஆச்சரியம் ஒழிய வந்தது 3வது வாரத்தில் ஆச்சரியம் கிடையாது. இவ்வளவு பெருந்திரளான கூட்டங்கள் கூடும்பொழுது வந்து ஸ்டாம்பிட்ஸ், நெரிசல், கூட்ட நெரிசல், உயிரிழப்புகள் சர்வசாதாரணமானவை. ஒரு ஸ்கொயர் மீட்டரில் 4 பேர் தான் நிற்கலாம் என்பது வந்து சர்வதேச அளவிலான விதி. கூட்ட நெரிசலை குறித்து ஆய்பவர்கள் சொல்லக்கூடியவர்கள் சொல்லுவது. இந்த இடத்துல கரூரில் 7 பேர் நின்று இருக்காங்கன்னு நாக்பூர் போலீஸ் கமிஷனர் இந்த இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய இந்த கூட்ட நெரிசலை சமாளிப்பதில், ஸ்டாம்பிட்ஸை சமாளிப்பதில், க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டில் மிகுந்த எக்ஸ்பர்ட்டாக பாண்டியத்தியம் வாய்ந்தவராக கருதப்படுகிற நாக்பூர் போலீஸ் கமிஷனர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை கொடுத்த பேட்டியில் சொல்கிறார். அவ இந்த பெருந்துயரத்திற்கு பிறகு விஜயுடைய அந்த எதிர்வினை என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் தான். நம்ம வந்து விஜயை விட விஜயை ஆதரிப்பவர்கள் ஒரு விதத்தில் ஆபத்தானவர்கள், நாம் அவர்களை பற்றி ஆராய வேண்டியிருக்கிறது, அது யாராக இருந்தாலும் என்று நான் கருதுகிறேன். விமான நிலையத்தில் வந்து இறங்கணுன்னா செய்தியாளர்கள் கேட்கும்போது குறைந்தபட்சம் கடந்த காலங்களில் இப்படிப்பட்ட பேரிடர்களுக்கு சொந்தக்காரர்களாக காரணமாக இருந்தவர்கள் அறிந்தோ அறியாமலோ நின்று ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போங்க, நான் வருந்துகிறேன், நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கிறேன், ஐ டேக் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன், அப்படி சொல்லிட்டு போவாங்க. அவர் ஒரு வாரத்தை கூட பேசாமல் கடந்து போகிறார். பிரதம மந்திரி பிரதம மந்திரி வருத்தம் தெரிவிச்சிட்டாரு, முதலமைச்சர் வருத்தம் தெரிவிச்சிட்டார், குடியரசுத் தலைவர் வருத்தம் தெரிவிச்சிட்டார், உள்துறை அமைச்சர் விஜய் வாயே திறக்கல. அதுக்கு பிறகு தான் வந்து 3.5 மணி நேரம் பொறுத்து தான் அவர் ஏதோ ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. 3 நாள் பொறுத்து தான் அந்த வீடியோ 4.5 நிமிஷம் வீடியோ வருது. அந்த வீடியோவில் வந்து அவரிடம் குற்ற உணர்ச்சி அறவே இல்லை. இப்படிப்பட்ட துயரமான சம்பவங்களுக்கு யாருடைய நிகழ்ச்சியில் இது நடக்கிறதோ அவர் தான் ஆர்கனைசர். அவர்கள் முதலில் நாங்கள் இதற்கு தார்மீக பொறுப்பு ஏற்கிறோம் என்று சொல்லுபவர்கள், மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க. அது அவர்கிட்ட இல்லை. மாறா அவர் என்ன சொல்றார், நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, அந்த இடத்துல வந்து பேசிட்டு போனதை தவிர நான் எந்த தவறும் செய்யலை, இதில் சதி வேலை இன்வால்வ் ஆயிருக்கு, உண்மை வெளியில் வருன்றார். அப்போ அவரிடம் ரிமோர்ஸ்ன்னு வாங்க, வருத்தம், சுத்தமாக அவரிடம் வருத்தம் என்பதே அறவே இல்லை. தன் மீது எந்த பழியும் இல்லை, இது அவருடைய நிகழ்ச்சி, அவரை பார்க்க வந்த கூட்டம். இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், எனக்கு எதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு தான். அது அவர்கிட்ட சுத்தமாக இல்லை. இவ்வளவு மனித உயிர்கள் 42 பேர் இறந்திருக்காங்க, நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். அவரிடம் எந்த விதமான ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லை. அவர் மாறாக இது சதிவேலை என்று கடந்து போகிறார். தன்னுடைய பொறுப்பை அவர் தட்டி கழுவுகிறார், கை கழுவுகிறார். அவர் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஓன் பண்ணணும், அவர் பொறுப்பை ஏற்க வேண்டும் மாரலி. அந்த ஆட்டிடியூடே அவர்கிட்ட இல்லை. ஆகவே விஜய் என்னை பொறுத்தவரையில் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அவர் அரசியலுக்கு வந்து பொருத்தம் இல்லாதவர். அவர் நடிக்க போவது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது, தமிழ் சினிமாவுக்கு நல்லதானா அது வேற விஷயம். ஆகவே இந்த சப்போர்ட் பேஸ் அப்படின்றது அது அடுத்த டாபிக். அவர் வந்து நோய் இல்லை, நோயின் அறிகுறின்னு சொல்றீங்க. அப்போ இவர் அரசியல் தளத்தில் இருந்தால் ஏற்படக்கூடிய நோய் எந்த அளவுக்கு வீரியமானது? ஆல்ரெடி நோய் இருக்கு, அதோட அறிகுறி தான் இவர். இஸ் அ சிம்டம். புதுசாக ஒன்றும் நோய் வரல. ஒரு சினிமாக்காரன் பின்னால் போய் ஒரு கூட்டம் அலமோதுது, 8 மணி நேரம் 10 மணி நேரம் பார்க்கறதுக்கு நிற்கிறது, பேசுறதை கேட்கறதுக்கு இல்லை, பார்க்கறதுக்கு நிற்கிறது. அது ஓட்டாவும் மாறும், ஓட்டா மாறப்போகுது. அவர் அரசியலை நீடிச்சார்னா சந்தேகமே வேணாம் உங்களுக்கு. நான் எம்ஜிஆரை பார்த்துருக்கேன், ஜெயலலிதாவை பார்த்துருக்கேன். எம்ஜிஆர்லாம் இவ்வளோ க்ரௌடு, இதை விட பெரிய க்ரௌடில் வரும்போது பெரிய கூட்டம் இருக்குன்னா அப்படி கையை காமிச்சா நிற்கும், அல்லது வந்து அமைதியாக நிற்பாங்க. ஜெயலலிதா அதெல்லாம் எதுவும் வேணாம், அப்படி திரும்பி ஒரு பார்வை பார்த்தா சைலண்ட் ஆகிடுவாங்க. இங்கே இவர் சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க யாருமே. இவர் சொல்லவும் மாட்டேன், சொல்லவே இல்லை. இவர் வாயிலிருந்து அந்த படி ஒரு வார்த்தை வரல. அவர் ரசிக்கிறார். ஜெயலலிதா வந்து வாகனத்துக்குள்ள அமர்ந்து கொண்டு போகும்போது அந்த லைட் வந்து எப்பயுமே ஆனில் இருக்கும் 2 மணி நேரமும். இவர் என்ன பண்ணுறார், லைட்டை ஆஃப் பண்ணுறார், ஆன் பண்ணுறார், ஆஃப் பண்ணுறார், ஆன் பண்ணுறார். ஆஃப் பண்ணும்போது அமைதியாவது, ஆன் பண்ணும்போது குதுகுலிக்கிறாங்க. அதை பார்த்து இவர் ரசிக்கிறார். இது என்ன மாதிரியான மனநிலை? ஆகவே இவர் ஏற்கனவே நோய் பிடித்த ஒரு சமூகத்தின், சீழ்பிடித்த ஒரு சமூகத்தின் நோய் அறிகுறி தான் விஜய். விஜய் ஒன்றும் மாற்று கிடையாது. அப்படி யாராவது கருதுபவர்களை ஆனால் அவர்களை பார்த்து நாம் பரிதாபம் தான் பட முடியும். அவரால் என்ன அரசியல் பண்ண முடிஞ்சது? நான் இப்போ ஒன்று கேட்குறேன், தன்னுடைய கொள்கை தலைவர்னு அவர் யாரெல்லாம் சொன்னார்? பெரியார், அம்பேத்கர், காமராஜர், அஞ்சலி அம்மாள், வேலுநாச்சியார். சரி, நேற்று என்ன நாள்? நேற்று காந்தி பிறந்த நாள். இன்னொரு நாள் காமராஜ் நினைவு நாள். ஆமாம், காமராஜ் நினைவு தான். நேற்று அவர் எங்கேயாவது அஞ்சலி செலுத்தினாரா? இந்த பாருங்களேன், உங்கள் மொபைலில் கொஞ்சம் இப்போ பாருங்களேன். இல்லை எங்குமே இல்லை. ட்வீட் பார்த்தாரா? இல்லை, எனக்கு தெரிஞ்சல. அவங்க கொள்கை தலைவரோட நினைவேந்தல் முதல் அரசியலுக்கு வந்து 2வது நினைவேந்தல் போன பிப்ரவரியில் வந்தீங்க, 2வது நினைவு நாள் இது. காமராஜர் நினைவு நாளில் நேற்று காமராஜர் கூட உங்களால் அஞ்சலி செலுத்த முடியல, உங்கள் கொள்கை தலைவருக்கு. இதுதான் உங்களோட அரசியல் விழிப்புணர்ச்சி. எனவே இது ஒரு பெரிய விஷயமானு கேட்கலாம், பெரிய விஷயம் இல்லைன்னு கூட கடந்து போகலாம். ஓவராலாக அவரோட பாலிடிக்ஸ் என்ன? ஆனால் நேற்று தான் அந்த ஆயுத பூஜை கொண்டு அந்த அவரோட வாகனங்களை ஆயுத பூஜைக்காக அலங்கரிச்சது அவர் ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை போட்டாங்கல்ல, அது போட தெரியுதுல்ல.
உங்க கொள்கை தலைவர்னு சொல்றீங்கல்ல, அவரோட நினைவு நாள் நேத்து அஞ்சலி செலுத்திங்கன்னா வீட்லயே போட்டோ வச்சு போட்டுப்பீங்க நீங்க. மற்ற தலைவர்கள்லாம் வீட்டுக்கு களத்துக்கு வந்து காமராஜர் சிலைக்கோ நினைவிடத்துலயோ அஞ்சலி செலுத்துவாங்க. சரி, அந்த வீட்டில் வச்சு போட்டிங்களே, அதையாவது வெளியிட்டீங்களா? நேற்று பண்ணீங்களா? நீங்கள் பண்ணல. இதுதான் உங்கள் விழிப்புணர்ச்சி. இப்போ நீங்கள் எப்படி சார் அரசியலுக்கு பொருத்தமானவர் நான் சொல்ல முடியும்? அரசியல்ன்றது 365 நாள் 24 மணி நேரம் வேலை. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒன்றிய அளவில், கிராம அளவில், வட்ட அளவில், மாவட்ட அளவில், மாநில அளவில், தேசிய அளவில் களத்தில் இறங்கி போராடணும், நீதிமன்றங்களுக்கு போய் போராடணும், கருத்தரங்கங்கள் நடத்தணும், மக்கள்கிட்ட போகணும். ஒரு இடத்துல நின்று பேசுறதானே இவ்வளோ கூட்டம் வருது. கரூர்லேயே 4 இடத்துல நின்று பேசுறாருன்னா அந்த கூட்டம் டிஸ்பர்ஸ் ஆயிருக்கும். தொகுதியில ஒவ்வொரு தொகுதிக்கு ஒரு கூட்டம் குறையதான் செய்யும். ஆமா, மாவட்டத்துல ஒண்ணுனா கூட்டம் அதிகமாகுது. ஆமா, என்ன பெருசா பேசுறீங்க? 10 நிமிஷம் மேடல் ஏறி பேச வேண்டியது, 10 நிமிஷம், அதோட அவ்வளவுதான். அப்புறம் 1 வீக் பொறுத்து வர வேண்டியது. இதுக்கு இவ்வளவு அலம்பலி, இதுக்கு இவ்வளவு பிரச்சனை, இதுக்கு இவ்வளவு உயிரிழப்புகள். மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு தான். சதி வேலை இருக்குன்னா என்ன ஆதாரம் இருக்குது? நீ சதி வேலை இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆதாரத்தோட சொல்லணும். பிரைமரி கல்பிரிட்டி யார்? நீங்க தானே. நீங்க அங்க போய் அந்த கூட்டத்தை சேர்த்ததால் தானே 7 மணி நேரம் ஏன் தாமதமா போனீங்க? 8:45 மணி தான் உங்களுக்கு திருச்சியில பர்மிஷன். நீங்க 8:45 தான் இங்கேருந்து புறப்படுறீங்க. இதை விட ஒரு அவலம் ஏதாவது இருக்க முடியுமா? 7 மணி நேரம் 8 மணி நேரம் மக்கள் காத்து கிடந்தா சோறு தண்ணி இல்லாம இந்த ஃபிகர் வந்து ரொம்ப குறைவு. கிரௌடை பார்க்கும்போது 42 பேர் செத்தான்றது ரொம்ப எண்ணிக்கை குறைவு. 100 கணக்கில் போயிருக்கும். ஆண்டவன் அருளால, இயற்கையின் அருளால, இறைவன் அருளால நமக்கு அது அவ்வளோ பெருசாக போகல. 42 முடிஞ்சு போச்சு. அந்த கிரௌடை பார்க்கும்போது வந்து ஸ்டாம்பீடு வரும்போது 100 கணக்கில் போயிருக்கணும்னு பயந்தாங்க. இதெல்லாம் யார் பொறுப்பு? 7 மணி நேரம் உங்களை பார்க்க வந்த கிரௌடை நீங்கள் வெயிட் பண்ண வைக்கிறீங்கன்னா நீங்களாம் ஒரு தலைவரா? அங்கே தான் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது சார். இப்போ மனநிலைன்னு ஒன்று இருக்குது, செயல்பாடுன்னு ஒன்று இருக்குது. சில நேரங்களில் குறிப்பாக பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க மனிதாபிமானத்தோட யோசிச்சா கூட அரசியலுக்காக சில செயல்பாடை செய்ய வேண்டியது இருக்குது. மனசாட்சியை மறுத்து சில செயல்பாடுகளை செய்ய வேண்டியது. ஆனால் நமக்கு அது புரியும், உண்மை நமக்கு தெரியும். வருத்தம் இருந்தாலும் வேற வழி இல்லாமல் அரசியல் பண்ணுறாங்கன்னு தெரியும். விஜயோட அந்த பேச்சை பார்க்கும் பொழுது மனநிலையாகவே இதை ஏற்றுக்கொள்கிற மனநிலையே இருக்கிற மாதிரி தெரியல. அவருடைய உடல் மொழியும் அவர் பேசிய விஷயங்களை பார்க்கும் பொழுது அங்கிருந்து தான் பலருக்கும் அதற்கு முன்னாடி வரைக்கும் சரி அவர் பாவம் என்ன பண்ணுவாருங்கிற மாதிரி நினைச்சிருந்த ஒரு சாஃப்ட்காரோட அழகிய அரசியல் கட்சி தலைவர் உட்பட பொதுமக்களுமே கோபம் ரெட்டிப்பானதை நான் பார்க்குறோம். ஸோ இந்த அடிப்படையாகவே இப்படி ஒரு மனநிலை இருக்கிறது அரசியலுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய ஆபத்து. உங்க கேள்வியிலே உங்க பதில் இருக்கு. எவ்வளவோ தலைவர்கள் வந்தார்கள் போனார்கள். இப்படி ஒரு தலைவரை நீங்க பார்த்துருக்கீங்களா? 40 பேர் செத்துருக்கான், ஒரு ரியாக்ஷன் கூட கொடுக்காம நகர்ந்து போறாரு. அப்புறம் சும்மா வந்து தேன் ஒழுகிற மாதிரி ஒரு ட்வீட், ஒரு 3-4 மணி நேரம் பொறுத்து. அது கூட பிரதம மந்திரி, குடியரசுத் தலைவர், பிரதம மந்திரி, முதலமைச்சர் எல்லாரும் போட்ட பிறகு 3 மணி நேரம் கழிச்சு அதுக்குள்ளே எல்லா தலைவர்களும் இரங்கல் தெரிவிச்சிட்டாங்க. பிரதமர் இரங்கல் தெரிவிச்சிட்டாருங்க. அது வரைக்கும் இவர் அமைதியாக இருக்காரு. அதுக்கு பிறகு 4 நாள் 3 நாள் பொறுத்து வீடியோ வெளியிடும். அந்த வீடியோவில் ஏதாவது இருக்கா நான் கேட்குறேன். ஏதாவது ஒரு மனசாட்சிப்படி ஒரு வருத்தம் தெரிவிக்கிறது ஏதாவது ஒன்று இருக்கா? அவரை வந்து ஏற்றுக்கொள்ளுபவர்கள் கூட வந்து அந்த வீடியோவை பார்த்தா கொதித்து போவார். உண்மையாகவே அதை ஓரளவுக்கு ஆதரவு முறையில் இருந்தோ கூட அதை பார்த்து டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. குறைஞ்சபட்ச மன்னிப்பு கூட ஏற்றுக்கல. நீ முதல்ல வந்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கணும். அஜித் குமார்னு ஒரு இளைஞர், பிரைவேட் செக்யூரிட்டி கார்டு, போலீஸ்காரன் அடிச்சு கொண்டான் அவரை. அந்த இளைஞனோட தாயாரிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது ஐம் சாரிமான்னார். ஒரு நாட்டின் முதலமைச்சர் அவர் மன்னிப்பு கேட்குறாரு. அவர் உயர்ந்து நிற்கிறாரு. நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகுது? 1.5 வருஷம் இருக்குமா? அவர் மன்னிப்பு கேட்குறாரு. முதலமைச்சர் வருத்தம் தெரிவிக்கிறார், மன்னிப்பு கேட்குறாரு. அதை இவர் வந்து மன்னிப்பு மட்டும் கேட்டால் போதுமான்ட்டு வேற பேசி ஆணவமாலாம் பேசினார்ல. இப்போ இவருக்கு அது என்ன? ஆகவே விஜய் இஸ் அ சிம்டம், நாட் த டிசீஸ். இதில் விஜயை விட நம்ம கவலைப்பட வேண்டியது விஜயை கொண்டாடுகின்ற சமூகத்தை பார்த்து தான். இது நோய் பிடித்த சீழ் பிடித்த சமூகத்தின் அறிகுறி தான் விஜய். இதெல்லாம் வந்து நான் கேட்குறேன், வேறு எந்த நாடாக இருந்ததுன்னா வந்து இந்நேரம் வந்து என்னென்னமோ நடந்திருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு எஃப்ஐஆர் கூட இந்த கவர்மெண்ட்டால் போட முடியல. அந்த பாயிண்ட்டு தான் வரேன். திருமாவளவன் கூட நம்ம பிஜேபி கூட அவர் அண்டர் டீலிங் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறீங்க. இவர் மேலே எஃப்ஐஆர் கூட போடலை, எதுவுமே நடக்கல. அவருக்கு சேஃபாக போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து வீட்டில் வச்சுருக்கீங்க. அப்போ திமுகவுக்கு இவருக்கு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குன்னு சொல்லிக்கலாமான்னு ஒன்று கேட்குறாரு. ஏங்க அவர் பிஜேபியோட டீல் இருக்குதா, எஃபிஐயோட டீல் இருக்குதா, ட்ரம்ப்போட டீல் இருக்குதா, அமித்ஷாவோட டீல் இருக்குதா? அதெல்லாம் நான்சென்ஸ். நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சட்டம் உன்னை விட உயர்ந்தது. ஜஸ்டிஸ் கிருஷ்ணயர் சொல்லுவார், ஹவவர் ஹை யூ ஆர் த லா இஸ் அபவ் யூன்னு. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய உங்கள் பாஷையில் சொன்னால் எவ்வளோ பெரிய அப்பட்டக்கராக இருந்தாலும் சட்டம் உன்னை விட பெரிய ஆள். மினிமம் ரிக்குவயர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் ஒரு எஃப்ஐஆராவது போஸ்ட் பண்ணல. ஏங்க எல்கே அத்வானி தலைமையில் பாபர் மசூதியை டிசம்பர் 6, 1992 இடிக்கிறாங்க. மறுநாள் காலையில் டிசம்பர் 7ஆம் தேதி 6 மணிக்கு அத்வானியை பிடிச்சி நரசிம்மராவ் கவர்மெண்ட் உள்ளே போடுது. மினிமம் ரிக்குவயர்மெண்ட் கவர்மெண்ட் அதை தாங்க பண்ணும். எவ்வளோ பெரிய துயரங்க. ஏங்க தமிழ்நாடு வரலாறுலேயே பொலிட்டிக்கல் ரேலியில் ஸ்டாம்பீட் ஆனதே கிடையாதுங்க. மத நிகழ்வுகள் ஆயிருக்கு, மகாமகத்தில் ஆயிருக்கு, இலவசங்களுக்காக 2005 KK நகரில் ஆயிருக்கு. 45 பெண்கள் இலவச சேட்டை வேட்டி சாலை வாங்குறதுக்கு செத்தாங்க. பிரச்சாரத்தில் ஆனதில்லை. அரசியல் கட்சிகள் பிரச்சாரத்தில் நடந்ததே கிடையாது. ஏன்னா அது வந்து செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் வந்து செகண்ட் ரேங்க் லீடர்ஸே உங்களுக்கு இல்லை. செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் வந்து அது நடந்திருக்காது. அவன் தான் செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் தான் ஷாக் அப்சர்வர். அப்போ முழு குறையும் விஜய் கிட்ட தான். கவர்மெண்ட்டை போலீஸ் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான். டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நிற்கிற க்ரௌடை எதை வச்சு கட்டுப்படுத்துவேன் எனக்கு சொல்ல? அதை இவர் தான் செய்யணும். இவர் மேலே ஏறினது தான் எல்லாருமே இறங்க. ஒருத்தராவது ஒரு நாளாவது அந்த இந்த 6 கூட்டத்தில் ஒரு தடவையாக சொல்லியிருப்பாரா இங்கே இறங்குங்க? விஜய் சொன்னது மட்டும் சொல்லிட்டே இருப்பார். புஷி சொன்னால் யாரு கேட்பார்? கேட்க மாட்டேன். அப்போ அவர் தான் பொறுப்பேற்கணும்.
அப்புறம் இதுக்கு பிறகு நாங்கள் வந்து அவரை கொண்டாடுவோம்னா கொண்டாடுங்க. இந்த ஆங்கிள் கேட்குறேன். இப்போ இங்க நீங்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு பிறகும் கொண்டாடுகிற ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னா, இந்த நேரம் அரசு அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போனா இந்த சமூகம் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும் ஒன்று இருக்குல்ல, அதற்காகவே அதை பண்ணாம இருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து பயந்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். யாருக்காகவும் சட்டம் வளைய முடியாதுங்க. எப்படி வந்து பணம் இருக்கவனுக்கு செல்வாக்கு இருக்கவனுக்கு சட்டம் வளைஞ்சு கொடுத்து அவனை தொடாமல் இருக்குதோ, அது எவ்வளோ பெரிய தவறோ அனுமதிக்கப்படாததோ, அதே மாதிரி வந்து ஒருத்தரை கைது பண்ணால் வந்து கலவரம் வந்துடும்னு நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்கன்னா அதுவும் ஆபத்தானது. நான் இப்போ கூட கைது பண்ணுன்னு சொல்லலை, எஃப்ஐஆர் போட்டியா, வழக்கு போட்டிருக்கோம். வழக்கு போட்டிருக்கணும். இல்லை, நீ கைது பண்ணுறது பண்ணாது ஐஓவோட வேலை, இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸரோட வேலை, கோர்ட்டோட வேலை. கோர்ட்டு கூட கிடையாது, ஐஓவோட வேலை. நீங்கள் ஒன்றுமே எடுக்கல. அப்போ விஜய திமுக மட்டும் தான் காப்பாற்றுதுன்ற எண்ணம் வந்து வலுப்பு இருக்கிறது. அப்படியே நோகாமல் அவரை வந்து கொண்டு போய் வந்து திருச்சியிலேருந்து மெட்ராஸ்லேருந்து அவர் கொண்டு போய் பனையூரில் வீட்டில் விட்டீங்க. அது பிறகு இப்போ பாண்டி எங்கே இதில் இருக்கார், அது பேர் என்ன, ஃபோர்ஷோர் ரெஸ்டார்ட்டில் இருக்கார் பட்டணம்பாக்கத்தில். அவருக்கு போலீஸ் பாதுகாப்பெல்லாம் பலப்படுத்துங்க, ஒன்றும் வேணான்னு சொல்லலை. சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அதை சொல்லுங்கள். நீங்கள் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்காதெல்லாம் அரசாங்கத்தோட உரிமை, அதை நம்ம கேட்க முடியாது. அது வந்து உளவுத்துறை அறிக்கையின் அடிப்படையில் வர வேண்டியது. ஒவ்வொரு குடிமகனின் உயிரை காப்பாற்றுவது அரசின் கடமை. இப்போ நீங்கள் ஒரு எஃப்ஐஆர் கூட போடலையாங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த கணத்தில் கோர்ட்டில் வழக்குகள் நடந்துட்டு இருக்குது. நீதிபதி தரப்பின் கூட கேட்கறது வாய்ப்பு இருக்கு. எவ்வளோ வழக்கு போட்டீங்க நீங்கள் விஜய் மேலே போல நேச்சுரலாக கேட்பாங்க, ஜட்ஜஸ் கேட்பாங்க. நல்ல ஜட்ஜு கிட்ட மாட்டுச்சுன்னா கதை கந்தல். இவங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் பண்ணியா ஏன் எஃப்ஐஆர் போடலன்னு கேட்டால் முடிஞ்சது கதை. இந்த மினிமம் ரிக்வயர்மெண்ட் இவ்வளோ பெரிய மனித பேரிடர் நடந்திருக்கும் போது ஆர்கனைசர் மேலே மட்டும் இல்லை, யார் பேசினாங்களோ இந்த நிகழ்வின் கதாநாயகன் யாரோ அவர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்க வேண்டாம். அல்லி அர்ஜுனா சும்மா போய் கூட்டத்தில் நின்று கையாக காமிச்சு ஒரே ஒருத்தன் செத்து போனா, ஒரு குழந்தை கொஞ்சம் படுகாயம் அடைஞ்சது, அதுக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க. இந்த மாநாட்டில் 2 பேர் இறந்த போது இவர் தான் ஃபர்ஸ்ட் A1 விஜய். அது அப்போ நிகழ்ந்துச்சு, இதில் நிகழல. ஸோ அதுதான் இது எவ்வளோ பெரிய இன்சிடென்ட்டுங்க, எவ்வளோ பெரிய இன்சிடென்ட். இது தமிழ்நாடு வரலாறுலேயே கிடையாது. சுதந்திரத்துக்கு முன்னாலேயும் சரி, அதுக்கு பிறகும் சுதந்திர இந்தியா வரலாறுல தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் ரேலிஸில் வந்து ஸ்டாம்பீடில் செத்ததே கிடையாது. இன்னொரு விஷயம் கேட்குறேன் சார், விஜய் அவரோட மனநிலை, அவரோட எல்லாமே நமக்கு புரியுது. ஒன்று நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியலுக்கு தகுதியான நபராங்கிற கேள்வி வருது, இன்னொன்று மனிதாபிமானமே இவருக்கு எந்த அளவுக்கு இருக்குன்ற கேள்வி வருது. இது எல்லாத்தையும் வச்சுட்டு அரசியல்வாதிகள் களத்தில் ஒரு அரசியல் பண்ணுவாங்கல்ல, ஆமாம், அந்த அரசியல் கூட இங்கே பண்ண தெரியல. என்ன பிரச்சனைனா, விஷன் இவர் அடிப்படையில் ஒரு நடிகர், ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் இப்படி டீல் பண்ண மாட்டார். நடிகர்களுக்கு நாடாள வேண்டும் என்ற ஆசை வந்தால் அவர்கள் தங்களை அரசியல்வாதிகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும், தகவமைத்துக் கொள்ள வேண்டும். நடிகர்களுக்கு நாடாள வேண்டும் என்ற ஆசை வந்தால் தப்பில்ல, வரலாம், வந்தால் தங்களை அரசியல்வாதிகளாக அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். நாடாள வேண்டும் என்ற ஆசையை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு அது தனிப்பட்ட காரணங்களுக்காக இருந்தால் இன்னும் ஆபத்தானது. அதே நேரத்தில் அரசியல்வாதியாக நான் மாறமாட்டேன் என்று அவர்கள் அந்த நடிகனுடைய மனபாவனையிலே இருப்பார்களே ஆனால், அதுவும் அவர்கள் செல்வாக்குமிக்க நடிகர்களாக இருப்பார்களே ஆனால் என்ன துயரங்கள் நிகழுமோ அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ உச்ச நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும், இப்போ எம்ஜிஆருக்கு பிறகு உச்ச நட்சத்திரங்கள் யாருமே ஒரு கட்சியில் இணைந்து பணியாற்றலை. நடுவில் சரத்குமார், ராமராஜன் இவர்கள் போன்றவர்கள்லாம் வேலை செஞ்சுருக்கிறாங்க. இந்த டாப் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஜயகாந்தோ, கமல் அவர்களோ, ரஜினி அவர்களும் வந்திருந்தாலும் அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிற எண்ணத்தில் தான் இருந்தார். இப்போ விஜய் தான் செய்கிறாரு. இவர்களெல்லாம் ஏன் நம்ம அரசியலுக்கு வர்றதுக்கு குறைந்தபட்ச ஒரு பயிற்சி வேணும், இந்த களம் புரிஞ்சிருக்கணும், அரசியல் தெரிஞ்சுக்கணும், ஏன் குறைந்தபட்சம் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாத, கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாத ஒரு கட்சியில சேர்ந்து பணியாற்றுவதில் இவங்களுக்கு என்ன சிக்கல்? இல்லை, அவங்க ஈகோ அதுக்கு இடம் கொடுக்காது. அப்போ எந்த வேலையுமே செய்ய மாட்டோம், கற்றுக்கவும் மாட்டோம், நாங்கள் நேரடியாக ஸ்ட்ரைட்டாக போய் சிஎம்மா உட்காந்துருவோம் நினைக்கக்கூடிய இந்த மனநிலையை நம்ம என்ன? ஆமாம், இது வந்து ஆய்வுக்குரிய ஒரு மனநிலை. இதை பற்றி சீரியஸாக ரிசர்ச் பண்ணணும். நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்த ஆட்டூழியம் நடக்குது. வட இந்தியாவில் கூடங்க இவ்வளோ மோசமா, கேரளாலலாம் வந்து சினிமாக்காரனை கிட்டே சேர்க்க மாட்டாங்க. மோகன்லாலோ மம்முட்டியோ உச்ச நட்சத்திரம். ஆனால் மோகன்லால் கட்சி ஆரம்பிச்சா யாருமே அதை சீண்ட கூட மாட்டாங்க. அவரும் அந்த பரிசோதனையில் ஈடுபட மாட்டாங்க. என்ன தைரியத்தில் நீ அரசியலுக்கு வர நான் கேட்குறேன். சரி, வந்தீங்களே, வந்த பிறகு அரசியல்வாதியாக உங்களோட நடவடிக்கைகளை தகவமைத்து கொண்டீர்களா? இல்லையே, சுத்தமாக இல்லையே. அடிப்படை தேவைன்றது எல்லாரோடையும் கலந்து பேசுறது, பழகுறதுங்க. அனைத்து தரப்பு மக்களிடனும் பேசுறது, மீடியா கிட்ட பேசுறது. அடிப்படை தகுதியை, அரசியல்வாதிகளுக்குரிய அந்த தகுதியை, சரியான உதாரணம் கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி. அடிப்படை அரசியல்வாதி எப்படி இருக்கணும்? எல்லா தரப்பு மக்களோடையும் பேசுறது, தன்னை ஆதரிக்கிறவன் மட்டும் இல்லை, எதிர்க்கிறவனையும் மீடியா கிட்ட பேசுறது, தன்னை ஆதரிக்கிற பத்திரிகை இல்லை, தன்னை தினம் நார்நாராக கிழிக்கிற மீடியா கிட்டையும் பேசுறது, எதிர்க்கிறவர்கிட்ட இன்னும் கரிசனம் காட்டி பேசுறது, அவனை எங்கேஜ் பண்றது. இதெல்லாம் வந்து ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு, தனிப்பட்ட முறையில் மனிதர்களுடன் எப்படி பழக வேண்டும் என்பதற்கு கலைஞர் கருணாநிதி ஒரு உதாரணம். அப்ப அந்த மாதிரியான எந்த தகுதிகளுமே இல்லாத ஒரு நபர் இப்படி வராரு, இந்த மாதிரி ஒரு பெருந்துயர் நிகழ்துனா இதெல்லாம் தான் நடக்கும். லாங் டேர்ம்ல அவரால் நிற்க முடியுமான்னு எனக்கு டவுட். எண்டூரன்ஸ்னுவாங்க ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, நீடித்து நிற்பது. அது அவருடைய கேரக்டர்ல இல்லை. எனக்கு தெரிஞ்ச அக்ரெசிவாக பாலிடிக்ஸ் அவரால் பண்ண முடியுமான்னு எனக்கு, மக்கள் மத்தியில் ஆதரவு இருந்தாலும் இருக்கிறது அவருக்கு, அதை நம்ம பேசுவோம் அடுத்து. மக்கள் மத்தியில் இவ்வளவுக்கு பிறகும் அவருக்கு பெரிய ஆதரவு இருக்கத்தான் செய்கிறது, நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் அவரால் இந்த சேலஞ்சை எதிர்கொண்டு அடுத்தடுத்து வரும் நாட்கள் சிக்கலானவை.
அதில் எந்த சந்தேகம் வேணாம். அவர் இதை தாண்டி எப்படி நிற்பாருன்றதுல எனக்கு ஐ ஹேவ் மை ஓன் டவுட்ஸ். ஏன்னா பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டின்றது அவரை பொறுத்த வரைக்கும் வாரம் ஒரு நாள் வந்து ஒரு வேன் மேலே நின்றுக்கிட்டு 10 நிமிஷம் பேசிட்டு போகிறது. அதுக்கு முன்னால் அதுவே இப்போ 3 நாள் வாரம், அதுக்கு முன்னாடி அதுவும் கிடையாது. 8-10 மணி நேரம் ரோட்லேயே அவங்கள நிற்க வைக்கிறது. இது ஒன்று தான் உங்களுடைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டினா அதுக்கு ஒரு முடிவு கட்டப்படுகிறதுன்னு அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில் 10 நிமிஷம் மேலே தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், அரசியல் கட்சி தலைவர்களுடைய ரோட் ஷோஸ் அல்லது பப்ளிக் மீட்டிங்க்கு அந்த எஸ்ஓபிஸ் டிவைஸ் பண்ணுற வரைக்கும் எந்த கட்சியோட எந்த மீட்டிங்க்கும் அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க, தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ விஜய்க்கு இருந்த ஒரே ஆப்ஷனும் ஆப்பு வைக்கப்பட்டது. இவரோட அரசியல்ன்றது ஒன்று வாரம் ஒரு நாள் பஸ் மேலே வந்து 10 நிமிஷம் 2 மாவட்டத்தில் பேசிட்டு போவார். அதுக்கு முன்னால் 8லேருந்து 10 மணி நேரம் அங்கே ஜனங்க வந்து காஞ்சி கருவாடாக நிற்பாங்க. 5 ஊரில் தப்பிச்சிட்டாங்க, 6வது ஊரில் பணம் விழ ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இனிமேல் அடுத்து என்ன அரசியல் பண்ணுவார் அவர்? அறிக்கை விடுறது இல்லை, களத்தில் போகிறது கிடையாது. ஆல்ரெடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஆகவே நீங்கள் அடிப்படையில் அரசியல்வாதியாக இருந்தால் இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டீங்க. எவ்வளோ பெரிய க்ரௌடை வந்து கூட்டியிருக்க மாட்டீங்க. ரோட் ஷோஸுக்கு கவர்மெண்ட்டுக்கு பர்மிஷன் கொடுத்தது தப்பு. ரோட் ஷோவில் பேச மாட்டான் சார். மோடியோட ரோட் ஷோ கான்செப்டில் பேச மாட்டார் மோடி. அப்படியே கை காமிச்சிட்டு போயிடுவார். பேசுறதுனா அது பப்ளிக் மீட்டிங். நீ ரோட் ஷோவையும் பப்ளிக் மீட்டிங் ஒன்றா ஒரே இடத்துல பண்ணால் இது கவர்மெண்ட் பண்ண தப்பு. ஈரோடு கலெக்டர் உடனே சஸ்பெண்ட் பண்ணோம். ரோட் ஷோவுக்கு வந்து அனுமதி கொடுக்கல, இவர் அதை ரோட் ஷோவா மாத்துறாரு. அவங்க கொடுத்தது பேசுறதுக்கு மட்டும்தான் கிடையாது. நான் என்ன சொன்னேன், பேசுறதுக்கு அந்த இடத்துக்கு அனுமதி கொடுக்குறேன். ஈரோடு கலெக்டரையும் எஸ்பியும் உடனே சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். பெங்களூர்ல ஸ்டாம்பீட் ஐபிஎல் ஸ்டாம்பீட் பெங்களூர் போலீஸ் கமிஷனர் போட்டு 8 பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. இப்போ நம்ம எடப்பாடி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க, அவருமே போறாரு, அந்த பாயிண்ட்ல இருந்து பேசுறாரு, திருப்பி போயிடுறாரு. அதே அனுமதி தான் இவருக்கும். ஆனா இவர் போகும்போது இந்த கூட்டம் எல்லாம் மாறுது, இவருமே அதை சேர்ந்து லேட்டா போய் எல்லாமே சேர்ந்து கூட்டத்தோட சேர்த்து வண்டியை ரொம்ப மெதுவாக நகர்த்தி அதை ஒரு ரோட் ஷோவா மாத்துறாரு. தப்புமே அவர் மேலே தான் சார். அரசாங்கம் வந்து உடந்தையா இருந்திருக்குது. இப்போ வாட் நெக்ஸ்ட்? இப்போ அடுத்து என்ன? இதுக்கு பிறகு அவர் செல்வாக்கு என்ன? நீங்க சொன்னீங்கல்ல அந்த நீடித்து எண்டூரன்ஸ் அரசியல்ல தனிப்பட்ட முறையில் அவருக்கு நீடித்து நிற்கிறதுக்கான அந்த ஸ்கில் இல்லைங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது இந்த இன்சிடென்ட்ல. ஸோ இனிமேல் அவர் நீடித்து நிற்கணும்னா எல்லாரும் சொல்வது போல் அவர் ஏதாவது ஒரு பக்கம் சாய்ந்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற சூழலை நம்ம பார்க்குறோம். அதிமுக ஆரம்பத்திலிருந்தே விஜயை சேர்ப்பதற்கான ஒரு எண்ணத்தோட இருந்தாங்க. நம்ம அதோட அந்த சாயலையும் பார்க்குறோம் எடப்பாடி அவர்கிட்ட. அது முழுக்க குறைய திமுக மேலே சொல்றாரு. விஜய் கிட்ட ஒரு சாஃப்டான இதுவே சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி சாஃப்டாக தான் அணுகுறாரு. கொள்கை எதிரி என்று அறிவித்த பாஜகவே அவங்களுக்காக இறங்கி வேலை செய்யறாங்க. இன்னைக்கு வந்து உண்மை அறியும் குழு வந்துட்டு போயிட்டு இன்னைக்கு ஏதோ கடிதம் அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கேள்வி கேட்டிருக்காங்க தமிழக அரசு கிட்ட, என்ன நடவடிக்கை எடுத்தீங்களா சம்திங் கேட்டிருக்காங்க. அப்போ இது ஓரளவுக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆதவர்ஜனா டெல்லிக்கு போனதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் இதோட ரிசல்ட், இவரோட முடிவு நேரடியாக அந்த அணியுடன் சேர்ந்து செயலாற்றுவதா இருக்குமா, இல்ல பின்னணியில இருந்து பிஜேபி இயக்குமா? இந்த ரெண்டை தவிர இல்ல வேற ஒரு ஆப்ஷன் இவர் முன்னாடி நினைச்சது மாதிரி தனியாகவே நின்று எதிர்கொள்வாரா? இப்ப வாட் நெக்ஸ்ட் ஃபார் விஜய், அதை தான் நீங்கள் கேட்குறீங்க. திமுகவும் அதிமுக ப்ளஸ் பிஜேபி ரெண்டு தரப்பும் எனக்கு ஈக்குவல் எனிமின்னு அவர் சொன்னார். ஒரு புது வியாக்கியானத்தில், உலகத்தில் யாருமே சொன்னாத புது வியாக்கியானத்தை சொன்னார். கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு. கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக. உலகத்தில் எவனுமே சொல்லாத ஒரு வினோதமான கருத்து. உன் கொள்கை எதிரி தான் உன் அரசியல் எதிரியாக இருக்க முடியும். இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் அது இருந்தும் ஊரை ஏமாத்துறதுக்கு கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக. என்ன கொள்கை எதிரின்னு பிஜேபி திமுக சொன்னா புதுசா கொள்கை சொல்லணும்ல? ஆமா, திமுக கொள்கை தான் அவரும் சொல்றாரு. அதனால அப்படியே பேசிட்டாரு. கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு ஒரு கதை அளந்தாரு. அதெல்லாம் இனிமேல் எடுபடாது. இனிமேல் திமுக கிட்ட இருந்து தப்பிக்கணும், திமுக அரசாங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா பிஜேபி கிட்ட போறதை தவிர வேறு வழி இல்லை அவருக்கு. என்டிஏ கிட்ட போய் அமித்ஷா மடியில் விழுவதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை. அப்படி இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து அடிப்பாங்க. 2 பேரும் நெருக்கடியை மிகப்பெரிய நெருக்கடியை கொடுப்பார்கள். ஏதாவது ஒரு பக்கம் அவர் போயாகணும். திமுக பக்கம் வர முடியாது. அது எப்படி திமுக பக்கம் வர முடியாது? இவ்வளவு திட்டி திமுக பக்கம் வர முடியாது. ஆப்வியஸ்லி அந்த பக்கம் தான் போகணும். ஆப்வியஸ்லி அந்த பக்கம் தான் அவர் போகணும். வாக்கு வங்கி அரசியல் இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன நடக்குமோ அதான் நடந்தது. மூப்பனாருக்கு நடந்தது, விஜயகாந்த் நடந்தது. அவங்க எல்லாம் சேதாரம் இல்லாமல் போய் சேர்ந்தாங்க. இவர் சேதாரத்துக்கு போய் சேர்றாரு. எல்லாரும் ஒரு குறைந்தபட்சம் 1-2 தேர்தல்களை சந்திச்சு அதுக்கப்புறம் போனாங்க. இவர் அது எதுவுமே கிடையாது. அதுக்கு முன்னாடியே போறாரு. ஏன்னா இவர் ஸ்ட்ரைட்டா சிஎம் ஆகணும்னார்ல. உலகத்துல எங்கேயாவது அப்படி நடக்கும்? நான் கேட்கறேன், ஸ்ட்ரைட்டா ஒருத்தன் கதாநாயகன் ஆக முடியுமா? கதாநாயகன் தான். அது கரெக்டுங்க. சக்சஸ்ஃபுல் கதாநாயகனா எப்போ வந்தாரு? தொடர்ந்து பல படங்கள் நடிச்ச பிறகு உடனே இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. முதல் படத்துல சூப்பர் ஸ்டார் ஆனது நம்ம ஊர்ல சிவாஜி சார் மட்டும்தான். அது வேற, ரொம்ப ரேர். விதிவிலக்குகள் விதியா இல்ல. ஆமா ஆமா. சிவாஜி கதையை மற்றவங்களை வைக்க முடியாது. சினிமால இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்க விஜய், நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் ஆல் இண்டியா லெவலில், அந்த இடத்துக்கு வரதுக்கு கஷ்டப்பட்டு தானே வந்தார். பல வருஷங்கள் ஆச்சுல. அப்போ அரசியல் வந்து அதை விட கடினமான களம். நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்தில் சிஎம் ஆகிடணும். எப்படி சார் ஆவீங்க? இப்போ அவரோட நெருக்கடி என்னன்னா, வாட் நெக்ஸ்ட் ஃபார் விஜய்? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பக்கம் தான் போனாருன்னா, நேரடியாக கூட்டணியாகவே அறிவிச்சிட்டாங்கன்னா வெற்றி தோல்வியெல்லாம் ரெண்டாவது.
ஆனா பிஜேபியுடன் கூட்டணி சேர்ந்து விட்டார் முதல் எலெக்ஷன்லயே இந்த ஒரு சிக்கலை சமாளிக்க முடியாம அப்படிங்கிறது இருக்குல்ல. அதற்கு பிறகு தமிழகத்துல அவரோட இமேஜ் என்ன? நீங்க எப்படி பார்த்தா தமிழகத்துல பிஜேபியுடன் சேருபவர்களுக்கு என்ன புரிதலோட மக்கள் பார்ப்பாங்கிறது தெரியும். அவருடைய இல்லை, இதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. இது அசம்பிளி எலெக்ஷனாக இருந்ததுன்னா திமுக சேதாரம் நிறையா இருக்கும், பிஜேபியோட இருந்தாலும். பார்லிமெண்ட்டாக இருந்ததுன்னா வேறு. அசம்பிளி எலெக்ஷனில் திமுக, அதுவும் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப கடுமையாக இருக்குது. இன்னும் 7 மாதம், கரெக்டாக 6 மாதம் எலெக்ஷனுக்கு இருக்குது. 6 மாதம் பொறுத்து எலெக்ஷன் ஏப்ரலில் வரும்பொழுது கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு எதிரான மனநிலை இப்போ இருக்கிறதோட பல மடங்கு அதிகமாக இருக்கும். அப்போ அது பிஜேபி ஃபேக்டரை திமுகவோட ஆன்டி இன்கம்பன்சி சமப்படுத்திடும், கிட்டத்தட்ட சமப்படுத்திடும். அப்போ என்டிஏ அலையன்ஸில் விஜய் போய் சேர்ந்தார்னா, ஏடிஎம்கே பிஜேபி விஜய் போனார்னா ரொம்ப டஃப் ஃபைட்டாக இருக்கும். மிக மிக கடுமையான ஃபைட். ஆட்சி மாற்றத்துக்கு வாய்ப்பு உறுதி. இல்லை விஜயை தனியாகவே பிஜேபி பிளான்ட் பண்ணுது அப்படின்னா, நீ போய் கத்து, எங்களையும் சேர்த்து திட்டு, எல்லா செலவும் பார்த்துக்கிறோம், நாங்கள் பின்னால் வந்து பார்த்துக்கிறோன்னா அப்பயும் திமுகவுக்கு பெரிய நெருக்கடி. ஏன்னா ஒரு திமுக ஓட்டையும் உடைப்பார். பட் என்டிஏக்குள்ளேயே விஜய் போயிட்டாருன்னா போட்டி மிக 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 கடுமையாக இருக்கும். இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் கிடையாது, அசம்பிளி எலெக்ஷன்றதுனால எப்படி பார்த்தாலும் என்டிஏக்குள்ள விஜய் போனார்னாலும் திமுக ஆபத்து, வெளியே இருந்தாலும் திமுக ஆபத்து. நம்ம இந்த கரூர் பேரிடர், கரூர் பேரழிவு கொடுத்துருக்கக்கூடிய அரசியல் செய்தி, பொலிட்டிக்கல் மெசேஜ் என்னன்னா, மினிமம் நம்பர்ஸ் ஃபார் ஃபார்மிங் அ கவர்மெண்ட். அந்த 118 தனியாக கூட்டணி இல்லாமல் திமுக 118 மேஜிக் நம்பர் வாங்கி ஆட்சியை தக்க வைத்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது அறவே பறி போய் இருக்கிறது. இந்த டேக்அவே ஆஃப் தி கரூர் ட்ராஜடி இதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இது ஆன்டி டிஎம்கேக்கு எதிராகவும் வந்து இந்த இன்சிடென்ட் பெரிய அளவில் போயிருக்குது. விஜயோட செல்வாக்கு இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இஷ்யூக்கு பிறகும் விஜய் வந்து அரசியலுக்கு பொருத்தமில்லாதவர் என்று நான் இன்னமும் நம்புகிறேன். ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிறகு விஜயோட பாப்புலாரிட்டி ஒரு எள்முனை அளவு கூட குறையவில்லை. அதான் இதில் இருக்கக்கூடிய உண்மை. மக்கள் நம்ம நினைக்கிறோம், பத்திரிகையாளர்கள், அறிவிச்சு நம்ம அந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு பல மக்களும், அவர் எஸ்பெஷலி முன்னாடி சாப்பிட்டு அணுகணும் கூட, அவரோட இந்த வீடியோவுக்கு பிறகு பலரும் எதிராக பேசுறத பாக்குறோம். அது யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து அறிவுஜீவிகள், பத்திரிகையாளர்கள் அந்த தளத்தில் இருக்காங்க. திருவாளர் பொதுஜனத்தை பார்த்தீங்கன்னா விஜயோட கோர் சப்போர்ட் பேஸ்னு நாம் சொல்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது இதில் வந்து எள்முனை அளவும் டிஸ்டர்ப் ஆகல. அரசின் மீது தான் கோபம் இருக்கிறது, அரசு தவறி விட்டது அல்லது சதிவேலை இருக்கிறது என்று மக்கள் நம்புகிறார்கள். இந்த இன்சிடென்ட் வந்து விஜயோட பாப்புலாரிட்டியில எந்த டென்ட்டையும் ஏற்படுத்தலை, அதுதான் ரொம்ப முக்கியம். நான் வந்து இன்டர்வியூ ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், நீங்க பேசின 2 விஷயம் வந்து அதிகமாக ஷேர் பண்ணப்படுது. ஒன்று அவர் அன்ஃபிட்னு சொன்னது, இன்னொன்று இப்பொழுதும் அவருக்கு சப்போர்ட் இருக்குதுன்னு சொன்னது. இந்த இன்டர்வியூலையும் நீங்கள் 2-3 இடங்கள் அதை மேற்கோள் காட்டிருக்கீங்க, இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணுறீங்க. எப்படி நம்ம ஜஸ்ட் இப்போ சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய விஷயங்களையோ, செய்திகளில் வரக்கூடிய விஷயங்களோ 4-5 கட்ஸை பார்த்தோம், நம்ம எதன் அடிப்படையில் அப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும் அவருக்கு சப்போர்ட் இருக்குன்னு? நல்ல கேள்வி. இட்ஸ் எ சப்ஜெக்டிவ் கன்க்ளூஷன், நோ டவுட், பிகாஸ் தேர் இஸ் நோ வெரிஃபையபிள் கிரெடிபிள் ஒப்பீனியன் போல்ஸ் கிடையாது நம்ம கையில் வந்து. பட் ஆஸ் அ ஜேர்னலிஸ்டாக, ஆஸ் அ அப்சர்வராக வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னா, வித் ஆல் ஹியூமிலிட்டி, முன்கிந்த தன்னடக்கத்துடன் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னென்னா வந்து, இது சப்ஜெக்டிவ் தான். பட் என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து வெறுப்பு இல்லாமல் தான் முக்கியமான எல்லா விஷயங்களையும், பொது விஷயங்களையும் வந்து அவதானித்திருக்கிறேன், அசஸ் பண்ணியிருக்கிறேன். என் விருப்ப கூட ஒதுக்கி வச்சுட்டு, இன்ஃபேக்ட் ஐ வில் டேக் அட்மோஸ்ட் கேர் டு எக்ஸ்க்ளூட் மை ஓன் விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ். அப்படி பார்க்கும் பொழுது வந்து நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நான் ஏற்கனவே பலமுறை உங்ககிட்டையும் வேறு தொலைக்காட்சிகளையும் விஜய் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து பதிவு பண்ணது, விஜய்க்கு இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டி என்னை ஆச்சரியப்பட வைக்கிறது, இன்னும் சொல்லப்போனால் அதிர்ச்சி அடைய வைக்கிறது. 10 பேர் கேட்டோன்னா 9 பேர் வந்து விஜய் ஆதரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இது நான் உங்ககிட்ட பலமுறை பதிவு பண்ணியிருக்கேன், வேறு தொலைக்காட்சிகளையும் பதிவு பண்ணியிருக்கேன். விஷயம் இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு என்னை ரொம்ப அதிர்ச்சி அடைய வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா வந்து, அவருடைய ஆதரவாளர்களாக கருதுகிற கிட்டத்தட்ட சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 பீப்புள்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட பேசி பார்த்தப்போ கரெக்டிங் அக்ராஸ் வேரியஸ் வாக்ஸ் ஆஃப் லைஃப், சமூகத்தின் பல்துறை சார்ந்தவர்கள் அவர்களிடம் பேசும்பொழுது வந்து ஒருத்தர் கூட இந்த இன்சிடெண்ட்டில் விஜய் மேலே தப்புன்னு சொல்லலை. மாறா அவங்க வந்து அரசாங்கத்து மேலே தப்பு, போலீஸ் மேலே தப்பு, அண்ட் அஃப்கோர்ஸ் கான்ஸ்பிரசி தியரிஸ், மெனி கான்ஸ்பிரசி தியரிஸ், எஸ்பெஷலி கரூரில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்கு அறிந்த அந்த முக்கியஸ்தர் அவருடைய பெயரை சொல்லி அந்த கான்ஸ்பிரசி தியரிஸ். கடந்த காலங்களில் நான் பேசாத ஒரு 10 பேர்கிட்ட நான் பேசின வரைக்கும், அவங்க எல்லாம் கடந்த காலங்களில் வந்து விஜயோட சப்போர்ட்டர்ஸாக இல்லாதவங்க அல்லது ஒப்பீனியன்ஸ் இல்லாதவங்க. அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் தவறு வந்து அரசின் மீது. ஒன்று, இது கடமை தவறிய அரசின் பாவம் இது, அல்லது இது திட்டமிட்டு ஏதோ ஒரு சதிவேலை நடந்திருக்கிறது, அது அரசு அதற்கு உடன்பட்டிருக்கிறது. ஸோ த ரிமைனிங் 10 பீப்புள் அப்படி நம்ம பார்த்தோன்னா வந்து அவர் மேலே, விஜய் மேலே யாருமே குறை சொல்லலை. அவங்க சொல்கிறது பூரா வந்து இட்ஸ் அ கவர்மெண்ட் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது அரசின் தலையாய கடமை. தன் கடமையிலிருந்து அரசு தவறி இருக்கிறது. ஒன்று அது தவறு இழைத்திருக்கிறது, அல்லது தெரிஞ்சே
தப்பு செய்திருக்கிறது, உடந்தையாக இருந்திருக்கிறது சதி வேலைக்கு. சார்ட் ஆஃப் அ கான்ஸ்பிரசி தியரி, பீப்புள் ஆர் சக்கம்பிங் டு. இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ நீ சொல்கிற ஒரு 50 பேர்கிட்ட பேசுகிறத வச்சு எதை வச்சு நீ சொல்கிற? அதுதான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆர் அப்சர்வர்ஸோட அசஸ்மெண்ட் ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, சாம்பிள் சைஸ்ன்றது எப்பயுமே வந்து லட்சக்கணக்கில் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. யூ கேன் ஈஸிலி கம் டு எ கன்க்ளூஷன் பை அப்ளைங் யுவர் ஓன் அனலிட்டிக்கல் மைண்ட். இதை நான் பார்க்குறது மட்டும் இல்லை, நான் அறிந்த நண்பர்கள் ரொம்ப டீசெண்டாக நேர்மையாக, தனி மனித நேர்மை உள்ள, இந்த விஷயத்துக்கு பிறகு விஜய் வந்து அரசியலுக்கு லாயக்கற்றவர் என்று என்னை போலே சொல்லக்கூடியவர்களிடமும் நான் பேசிய பொழுது யுனானிமஸாக அவங்களும் சொல்கிறது என்னன்னா, ஒருவர் விடாமல் இந்த துயர சம்பவத்திற்கு பிறகும் விஜயுடைய செல்வாக்கு என்பது கடுகளவும் குறையவில்லை, மாறாக அரசுக்கு எதிரான உணர்வு தான் அதிகமாக இருக்கிறது. டிஎம்கே கவர்மெண்ட் வந்து இதில் கெட்ட பெயரை சம்பாதித்திருக்கிறது. இந்த இஷ்யூவில் அட்வான்டேஜ் விஜய், டிஎம்கேக்கு டிஸ்அட்வான்டேஜ். திமுகவுக்கு ஒரு பின்னடைவு, திமுக ஒரு பின்னடைவை சந்திருக்கிறது. பர்செப்ஷன் வைஸ் டிஎம்கே இஸ் லூசிங், விஜய் இஸ் கெய்னிங். இதுதான் வந்து crux of the matter. Of course இன்னும் 7 மாதம் இருக்குது. விஜயால் இந்த கெயினை, இந்த ப்ளஸ்ஸை அதை வந்து அவரால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி மேலே கொண்டு போக முடியுமா? அவர் என்ன, அதெல்லாம் வேறு இஷ்யூ. அவர் நாளைக்கே காணாமல் போகலாம், நாளைக்கே நான் அரசியல் விட்டு விலகிறேன்னு ரஜினி சொல்லிட்டு போனார்ல, அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு 10 நாளில் 3 வாரத்தில் பல்ட்டி அடிச்சுட்டு போனார்ல, அந்த மாதிரி போகலாம். அல்லது அவர் வந்து இன்னும் 1 மாதம் பொறுத்து அந்த நிலைப்பாட்டுக்கு வரலாம், இப்போ ஒரு அமைதியை கடைபிடிக்கலாம், 3 மாதம் பொறுத்து அரசியலை விட்டு போகலாம். அல்லது அரசியலே இருந்து அவருக்கு என்ன தலையில் அவர் விதி என்னவாக இருக்கிறதோ அதை அவர் எதிர்கொள்ளலாம். அதெல்லாம் வேற விஷயம். இன்றைய நிலவரம், the situation as of now, புரியுது. இந்த துயர சம்பவத்திற்கு பிறகு 1 வாரம் ஆக போகுது நாளையோட. இந்த 1 வார காலத்தில் விஜயோட பாப்புலாரிட்டியில் கடுகளவும் எழுமுனையளவும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. விஜயோட செல்வாக்கு அப்படியே தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அது சற்று கூடியிருக்கிறது என்று கூட சொல்லலாம். இன்ட்ரெஸ்டிங்லி முடிச்சிடும். மாறாக திமுகவுக்கு இந்த இஷ்யூ கெட்டப்பெயரை உண்டாக்கி இருக்கிறது. டிஎம்கே இஸ் ஆன் டிஃபென்சிவ் மோட். திமுக வந்து இதை வந்து எலெக்ஷன் டைமில் திமுகவுக்கு வந்து இது ஒரு பின்னடைவை தான் சந்திச்சிருக்குது. பப்ளிக் பெர்செப்ஷனில் திமுகவுக்கு கெட்டப்பெயர் ஏற்பட்டிருக்கிறது. இந்த இஷ்யூவில் பெர்செப்ஷன் வாரில் விஜய்க்கு கெயின், டிஎம்கேக்கு பெருத்த இழப்பு. அப்படித்தான் நான் பார்க்குறேன். இப்போ இந்த இஷ்யூவில் திமுக சதித்திட்டம் செஞ்சிருச்சு, செந்தில் பாலாஜி சதி பண்ணிட்டாருலாம் இவங்க எல்லாம் சொல்லும் பொழுதும், அப்படியான தியரிகள், கற்பனை கதைகள் எல்லாம் உலவும் பொழுதும், அவங்க ரொம்ப கிளியராக வந்து உட்காந்து என்னென்ன வேலைகள் செய்கிறாங்க. குறிப்பாக செந்தில் பாலாஜியோட ப்ரெஸ் மீட்டில் என் பேரை சொன்னதும் செருப்படிச்சு அடிச்சான்னு சொன்னீங்க, இல்லை அதுக்கு முன்னாடி எங்கள் செருப்பு வந்திருக்குன்னு சொல்கிறாரு. அவங்க தரப்பிலிருந்து விளக்கங்கள் கிளியராக இருக்குது. சதித்திட்டம் தீட்டுறன்னு சொல்லக்கூடிய விஜய் தரப்பிலிருந்தோ கட்சியிலிருந்தோ அவங்க தொண்டர்கள்ட்ட எந்த ப்ரூஃப்மே இல்லை. அப்போ இதை நம்ம வெட்ட வெளிச்சமாக பார்க்குறோம். ஸோ இவ்வளோ வெட்ட வெளிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அது எப்படி அந்த அப்போ இவர்கள் உண்மையாகவே இந்த திமுகவுக்கு எதிராகத்தான் மக்கள் நினைக்கிறாங்கன்னா அந்த உணர்வை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெக்யூலர் சுச்சுவேஷன். டிஎம்கே இஸ் டீலிங் வித் வெரி 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 டைசி சுச்சுவேஷன். ரொம்ப பெக்யூலரான ஒரு சுச்சுவேஷனை டிஎம்கே டீல் பண்ணுது. அவங்க இதுக்கு முன்னால் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கூட இப்படி டீல் பண்ணதில்லை. ஏன்னா எதிரி வந்து ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஃபைட் டு த ஃபினிஷ் வந்து பட்டல் லைன்ஸ் வேர் ட்ரான். எதிரி தெளிவாக இருந்தாங்க, அடிக்கலாம். இங்கே வந்து மக்கள் விஜய் பக்கம் நிற்கிறாங்க. நீங்கள் செந்தில் பாலாஜியை வச்சு விளக்கம் கொடுக்கலாம், அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி அமுதாவை வச்சு விளக்கம் கொடுக்கலாம், மந்திரிங்க எல்லாம் பேசலாம், முதலமைச்சர் வீடியோ போடலாம். இன்ஃபேக்ட் முதலமைச்சரோட வீடியோ ரொம்ப ஸ்டேட்ஸ்மேன் டைப்பான வீடியோ. ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு செயலை முதலமைச்சர் செய்திருக்கிறார். ஏன்னா அவர் வந்து சீப் பாலிடிக்ஸ் பண்ணலை. அவர் ஒரு வார்த்தை அழகாக சொன்னார், எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர் இறந்து போவதை, கொல்லப்படுவதை விரும்ப மாட்டார். அது ரொம்ப கரெக்ட் ஆக்சுவலாக. அதான் அது மூலமாக அவர் மெசேஜ் என்னன்னா, இப்போ நான் பழி வாங்குற உணர்ச்சிலாம் எனக்கு கிடையாது, நான் வந்து நீ தான் செஞ்சேன்லாம் நான் ஒன்றும் சொல்லலை. ஒரு பொலிட்டிஷியன் இந்த மாதிரியான காரியத்தை செய்ய மாட்டான்றது வந்து ரொம்ப தெளிவாக இருந்தது. இன்னொன்று வந்து அவர் சதி வேலைகளுக்கு அந்த மாதிரியான எந்த விதமான வார்த்தைகளையுமே அவர் விடலை. யாரையும் பழிவாங்குற எண்ணம் இந்த அரசுக்கு இல்லை, இது எல்லோருக்குமான அரசு. அப்படி தான் அவர் வந்து ரொம்ப மெக்னானிமஸாக தான், பெருந்தன்மையோட தான் அவரோட வீடியோ இருந்தது. மாறாக விஜயோட வீடியோ இன்னும் சொல்ல போனீங்கன்னா வந்து அது ரொம்ப தற்குறித்தனமாக தான் இருந்தது. ஆனால் பப்ளிக் மத்தியில் இது நான் வந்து இடைமறிக்கிறது மன்னிக்கணும். நம்ம பப்ளிக் அவருக்கு ஆதரவா இருக்காங்க, மக்கள் அவருக்கு ஆதரவா இருக்காங்கன்னு சொல்றோம்ல, எத்தனை பெர்சன்டேஜ் அது ஆதரவா இருக்காங்கன்னு தான் கேள்வி. இன்னொன்னு இருக்கு, சைலண்ட் கிரவுட்னு ஒன்று இருக்கு. அதாவது சோசியல் மீடியா வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, வீடியோல வந்து கமெண்ட் பண்ண மாட்டாங்க, விஜய்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எதிரும் பேச மாட்டாங்க. அவர்கள் எந்த கட்சியும் சாராதவர்கள் தான் பெரும்பான்மையான கிரவுட். ரொம்ப அமைதியா உட்காந்துட்டு இந்த அரசியல் விஷயங்களை பார்க்கறது, ஓரளவுக்கு புரிஞ்சு ஓகே எது சரி தப்புன்னு அனலைஸ் பண்ணக்கூடிய சமூகம் நம்ம ஊர்ல மெஜாரிட்டி ஓரளவுக்கு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த கிரவுட் விஜய்க்கு எதிராக டிஸ்டர்ப் ஆயிருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க சொல்லக்கூடிய பப்ளிக் அவருக்கு ஆதரவா இருக்காங்க, மக்கள் அவர் இதற்கு பிறகு அவர் பின்னாடி நிற்கிறாங்கிறது அது எத்தனை சதவீத மக்கள் அப்படின்னு இல்லை, அது நம்ம எலெக்ஷன்ல தான் முடிவு பண்ண முடியும். போட்டியை திறக்கும் போது தான். அது வரைக்கும் ஒரு எலெக்ஷன்ல பாலிடிக்ஸ்ல இருந்தாருன்னா இன்னும் 7 மாசத்துல எலெக்ஷன், அந்த டவுட்டே இருக்கு. எனக்கு அந்த டவுட்டே இருக்கு. டு பி ஃப்ராங்க் வித் யூ, அந்த சந்தேகமே எனக்கு முதலுக்கே எனக்கு வந்து நிஜமாகவே விஜயோட கேரக்டர் நம்ம அனுமானம் செஞ்சு வச்சிருக்கோம். அவர் சாஃப்டான ஆளு, இன்ட்ரோவர்ட்,
இந்த மாதிரி சங்கடங்கள் எல்லாம் விரும்ப மாட்டாரு, தன்மையான மனிதர்ங்கிற ஒரு இமேஜை வச்சு நானுமே ஆக்சுவலி நினைச்சது இவர் கரெக்டா ஒரு 4-5 நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ போட்டு நான் இந்த இதுக்கு தார்மீக பொறுப்பேற்று தற்காலிகமாக அரசியல் இருந்து விடைபெறுகிறேன் சொல்லிடுவார் வரைக்கும் நானும் எதிர்பார்த்தேன். அது எதிர்காலத்துல நடக்கலாம், நமக்கு தெரியாது. நான் அதான் சொல்றேன், நீங்க கேட்கறது ஒரு சைலண்ட் மெஜாரிட்டி தமிழ்நாட்டில் எப்பயுமே அவங்க எல்லாத்தையும் அவதானிச்சுட்டு தான் இருப்பாங்க. நான் சொல்றது வந்து நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நான் இதை வந்து ஒரு சாம்பிள் சைஸாக நான் எடுக்கிறேன். இந்த அரசின் மீது இருக்கக்கூடிய ஒரு ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கு இல்லையா, திமுக அரசின் மீது ஒரு கடுமையான எதிர்ப்பு மக்கள் மத்தியில் இருக்குங்க. அதை வந்து ஊடகங்கள் பிரதிபலிக்க மறுக்குது, எதிர்க்கட்சிகள் சொல்கிறது மக்கள் பெரிய அளவில் எடுபட மாட்டேனுது, ஏன்னா இமேஜினேட்டிவாக எதிர்க்கட்சிகளால் செய்ய முடியல, இஷ்யூஸை கையில் எடுக்க முடியல, அதனால் திமுக வண்டி ஓடுது. அந்த மாதிரியான இருக்க ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த அரசு வந்து தன்னோட கடைசி காலத்தில் இருக்குது, அதாவது அந்திம காலத்தில் இருக்குது. இட்ஸ் லேம் டக் கவர்மெண்ட். இன்ஃபேக்ட் பிரிட்டிஷ் சிஸ்டம் படி பார்த்தீங்கன்னா கடைசி 6 மாதம் எல்லா கவர்மெண்ட்டுக்குமே லேம் டக் கவர்மெண்ட் தான். அது வந்து அந்த அரசின் மீதான வெறுப்பு அதிருப்தி என்பது இந்த மாதிரி சம்பவங்கள் ஆகும்போது இன்னும் அதிகமாக போகும். அது ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ஒரு வெறுப்புணர்ச்சிக்கு அது எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி. அவுட்லெட் இருந்திருந்துன்னா இந்த கோபம் வராதுங்க. அவுட்லெட்டே இல்லைங்க. போட்டு நீங்கள் திமுக கவர்மெண்ட்டோட மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய முட்டாள்தனம், பாவம் நான் பார்க்குறது என்னன்னா, எல்லா விதமான எதிர்ப்பையும் ஒடுக்கிறது, நசுக்கிறது. வெறுமனே அரசாங்கத்தை பாராட்டுறவனை மட்டும்தான் இவங்க அலோவ் பண்ணுவாங்க. அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணுறவன் எவனாக இருந்தாலும் அவனை டிஃபேம் பண்ணுறது, அவனை வந்து இழிவுபடுத்துறது, அதுக்குன்னு சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய கூட்டத்தை வளர்த்து வச்சுருக்காங்க. அறிவாளி ஆல்சேஷன்களை அவுத்து விட்டு அவங்கள போய் கொதறது, இந்த மாதிரியான வேலை பண்ணுறது. ரெண்டாவது, அப்போசிஷன் இஸ் இன் ஷாம்பிள்ஸ். வீக்கஸ்ட் பார்ட் தமிழ்நாடு வரலாறுலே இல்லாத அளவுக்கு அப்போசிஷன் வீக்காக இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து வந்து விஜய் மாதிரி ஒரு பிளேயர் புதுசாக வரும்போது அந்த ஆதரவு கூடுது. அங்கே ஒரு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும்போது, அது வேற எங்கேயாவது நடந்து தொலைச்சிருந்தா கூட திமுக பிரச்சனை இவ்வளோ வந்திருக்காரு. அது கரூரில் நடக்கும்போது யார் பண்ணாலும் பண்ணாட்டியும் பழி போய் செந்தில் பாலாஜி தலையில் உழுது. நமக்கு தெரியாது அவர் பண்ணாரா பண்ணலையா. நான் பண்ணியிருக்க மாட்டார், நான் நம்புறேன், வெளிப்படையாக நான் சொல்கிறேன். இந்த பாவத்தெல்லாம் பண்ணிட்டு எந்த ஆதாரமும் இல்லை, எந்த ஆதாரமும் இல்லை. ரெண்டாவது வந்துங்க, திமுக காரன் வந்து ஓகே வயலன்ஸ் பண்ணுவாங்க, 40 பேரை கொல்ற அளவுக்குலாம் மனசாட்சி இல்லாதவங்க அப்படிலாம் செய்ய மாட்டாங்க, நான் நம்புறேன், உறுதியாக நம்புறேன். திமுக பாவங்க, இதெல்லாம் செய்ய மாட்டாங்க அவன். ஏன்னா இது வெளிப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சுக்காது. திமுகவோ செந்தில் பாலாஜியோ இந்த எல்லைக்கு போவாங்கன்னு நான் நம்பலை. ஆனால் இந்த சம்பவம் கரூரில் நடந்ததால் பழி வந்து அங்கே போய் விழுது. இதே வேற எங்கேயோ நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ தூரம் அவங்க வந்திருக்காது உங்களுக்கு. கரூர்னு போது இன்னும் அதிகப்படியாக போகுது. உங்களுக்கு வந்து எந்த எவிடன்ஸும் கிடையாது, உங்களுக்கு கான்ஸ்பிரசின்றதுக்கு எந்த எவிடன்ஸும் இது வரைக்கும் கிடையாது. இட்ஸ் நேச்சுரல் ஸ்டாம்பீடு. இவ்வளோ பெரிய கூட்டம் நடக்கும்போது என்ன நடக்கணுமோ அது நடந்தது. இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுச்சுன்னா மற்ற 6 ஊரில் நடக்காதது, 5 ஊரில் நடக்காதது, 6வது ஊரில் ஏன் நடக்குதுன்னா 5 ஊரில் அதிர்ஷ்டம் இருந்தது, 6வது ஊருக்கு அதிர்ஷ்டம் இல்லை. அந்த கூட்டம் கூடி 2-3 மணி நேரத்தை கலைஞ்சது நடந்திருக்காது. நேரம் காக்க வச்சிருக்கீங்க, தண்ணி கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல. ஆமாம். ஸோ இதில் கான்ஸ்பிரசி தியரிஸ்க்கு எனக்கு தெரிஞ்ச இடம் இல்லைங்க. இது வந்து ஒரு நேச்சுரல் ஸ்டாம்பீடு தானங்க. அப்படிதான் நான் இதை உறுதியாக நம்புறேன். ஆஸ் ஆஃப் நோ நான் அப்படி தான் நம்புறேன் சார். நம்ம ஹிஸ்ட்ரியிலேயே காலங்காலமாக எதிரரசியல் நடந்துட்டே இருக்கு. காங்கிரஸ் திமுக அதெல்லாம் மாத்தி மாத்தி இப்படி பண்ணாங்களா? பண்ண மாட்டாங்க. அதனால அரசியல் அப்படி ஒரு பழக்கமே கலாச்சாரமே கிடையாது. பெண்கள் குழந்தைகள் இவ்வளோ பெரிய கிரௌடில் போய் அதை நீ பண்ணி வச்சுன்னா உனக்கு மாட்டிப்பேன். நாளைக்கு கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த விஷயம் எப்படி போவோம். ஒருவேளை எஸ்ஐடி போடுறான், சிபிஐ ஆர்டர் பண்ணுறான், கோர்ட் மானிட்டர் இன்வெஸ்டிகேஷன் வருதுன்னா எவனா இருந்தாலும் மாட்டிப்பான். அதனால செய்ய மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் நம்புறேன் அப்படி செய்ய மாட்டாங்கன்னு. பட் எனிவே பப்ளிக் பர்செப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி திமுக எதிராக தான் இருக்குது. நீங்கள் கேட்கலாம் அது வந்து ஒரு சைலண்ட் மெஜாரிட்டி இருக்குது, எந்த அடிப்படையில் சொல்கிறேன்னு. as of now it is subjective, I agree. ஏன்னா நீங்கள் வந்து unless it is proven, இன்னும் 7 மாதம் பொறுத்து அவர் என்ன பண்ண போகிறாரு, அது வரைக்கும் அரசியல் இருப்பாரா, அப்படி இருந்தார்னா அது ஏதாவது ஒரு ரூபத்தில் வெளிப்படலாம். these are all very dicey questions. உங்களுக்கு வந்து இதுக்கெல்லாம் வந்து பெரிய அளவில் ஒரு பர்செப்ஷன் நான் சொல்லும்போது என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையிலையும் என் மேலேயே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலையும் தான் நான் இதை சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறது நான் மறுக்க தயாராக. ஒரு சைலண்ட் மெஜாரிட்டி எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு, அடுத்த 7 மாதம் விஜய் வந்து தன்னை சரியாக தகவமைச்சிக்கல, இதே மாதிரி தற்கூரித்தனமாக தான் இருக்காருன்னா he will lose this perception. இந்த சப்போர்ட் பேஸ் அவர் இழந்துருவார். டிஎம்கே will gain. பட் இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்த 7வது நாள் நம்ம பேசுகிறோம். இந்த 7வது நாள் ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னென்னா, அரசாங்கத்துக்கு தான் கெட்ட பேர் ஆயிருக்கு, திமுகவுக்கு தான் கெட்ட பேர், விஜய்க்கு வந்து சிம்பத்தி கூடி இருக்குது. பட் வரும் நாட்களில் இதை வந்து விஜயால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போக முடியுமா, கவர்மெண்ட்டால் தனக்கு மீது விழுந்த பழியை தொடச்சிட்டு பர்செப்ஷன் வரல மீண்டும் ரீகெயின் பண்ண முடியுமா, பவரேஜ் மக்கள் நம்பிக்கை பெற முடியுமானா அதுக்கெல்லாம் என்கிட்ட பதில் இப்போ இல்லை.